விட்டு கொடுப்பதுனா என்ன, அனுசரிக்கிறதுனா என்ன? ஒரு அக்காவும் தம்பியும் இருக்கிறாங்கன்னா, தம்பிக்கு தங்கச்சின்னு வச்சுங்களேன், அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அப்பா ஒரு பென்சில் ஒரு பேனா ஒரு விதமான கலராக வாங்கியாந்துட்டான்னா கூட தங்கச்சி அது விரும்பும். அப்பா அது விரும்புகிற அவளுக்கு கொடுத்துருப்பான், அந்த கலரை அவளுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு இளமை பருவத்திலேயே விட்டு கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம், தனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்லை என்று சகித்து கொள்ளுகிற பொறுமை, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அது ஒரு ஆணுக்கு இருக்கிற சிறப்பை நாம் பல குடும்பங்களில் பிள்ளைகள் பருவத்திலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். இதை யாரும் மறுக்க முடியாது. பெண் பிள்ளை அடம்பிடிக்கும், பெண் பிள்ளை அடம்பிடிக்கும். பையன் வந்து அம்மா கிட்ட அப்ளிகேஷன் போடுவான், பொண்ணு போய் அப்பா கிட்ட அப்ளிகேஷன் போடும். இது வித்தியாசமான ஒரு பார்வை, வித்தியாசமான ஒரு சிறப்பு. அது ஸ்கூலில் கூட பாருங்களேன், நான் நல்ல கண்ணால் பார்த்துருக்கேன் சார். 36 ஆண்டுகள் நான் வகுப்பறையில் இருந்தேன். கருவறையில் 10 மாதம் தான் இருந்தேன், வகுப்பறையில் 36 ஆண்டுகள் இருந்தேன். அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவனுங்க என்னென்ன பண்ணுவானுங்க தெரியுமா? ஒரு இந்த கிளாஸ் ரூம்லேயே நான் பார்ப்பேன் சார், ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துக்கிறவன் புகழேந்தின்னு ஒரு பையன் புத்தகம் கொண்டு வரல சார், யார் யார் தமிழ் புத்தகம் எடுத்துகிட்டு வரல அப்படி இல்லைங்க பாருங்க, எல்லோரும் வரிசையாக நிற்கிற போது அவன் எடுத்துன்னு வரல, திருன்னு முழிக்கிறான் சார். 3rd ரோவில் இருக்கிற அவன் ஃப்ரெண்டு அவன் பேர் எழுதின முதல் பக்கத்தை கிழிச்சிட்டு அந்த புத்தகத்தை டெஸ்கின் கீழே பாஸ் பண்ணி அவனுக்கு கொடுத்து அவனை காப்பாற்றுறான். பார்த்தீங்களா? இது நட்பின் பெருமை என்பதை விட தன்னுடைய பெயர் போனாலும் பரவாயில்லை, இன்னொருவனுக்கு நான் காப்பாற்றுவதற்கு உதவுறான். பார்த்தீங்களா? இந்த மனோபாவத்துக்கு பேர் தான் அந்த விட்டு கொடுக்கறது, அனுசரிக்கிறது எல்லாமே. அது இயல்பாக வரும். பெண் பிள்ளைகள் கொடுக்கவே கொடுக்காது, படிச்சுட்டு தரேன்னா கூட கொடுக்காது. ஓன் புஸ்தகம் எங்கே போச்சு, நீ எடுத்துன்னு வர வேண்டியது ஓன் ரூல் கடமை, என்னதை கேட்குற? கொடுக்கவே கொடுக்காதுங்க. 95 மார்க்கு எப்படி வந்ததுன்றது ஆச்சரியப்படுவான் பையன், 5 எங்கே போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கும் பொண்ணு. இது இயல்பை நான் சொல்கிறேன். இந்த 5 போச்சு இல்லாததற்கு இயங்குகிற மனம், இருப்பதுக்கு குறைவாக இருந்தாலும் பெருமைப்படுகிற மனம், அது கூட இன்னொருத்தனுக்கு கொடுறான்னா கொடுத்துட்டு போடுவான். இது இயல்பாக வளர்ப்பிலே வர்றது சார். ரொம்ப அருமையாக கொரோனா பீரியடெல்லாம் பேசினாங்க. இந்த முதல் கொரோனா வந்தது, 2வது ஒன்று வந்தது இல்லை லாக்டவுன், எங்கள் ஊரில் சொல்கிறேன். 2வது லாக்டவுன் நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னா எல்லா ஆஃபீஸும் மூட போகிறாங்க. சாயந்தரம் அவசரமாக ஒருத்தன் நம்ம ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், ஏன்னா நாளைக்கு 3 மாதம் ஆகுமோ 4 மாதம் ஆகுமோ அப்படின்னு நினச்சி அவன் வீட்டுக்கு போனால் வாசல்லே அந்த அம்மா வருத்தமாக உட்காந்துருந்தது. அவன் ஒய்ஃபு, என்னம்மான்னு, போய் பாருங்கண்ணே அந்த மனுஷனை போய் பாருங்கன்னு போனால் இடது காலில் மாவு கட்டு போட்டுன்னு படுத்துங்கிறான். என்னடா ஆச்சு, ஏன் எப்போ ஆச்சு? சாயந்தரம் தாண்டா ஆச்சுன்னு சத்தமாக சொன்னான். அப்புறம் சொன்னான், என் வீட்டம்மா எங்கே இருக்குதுன்னு. வாசல் பக்கமாக தாங்கிறான். இந்த கதை கொஞ்சம் மூடுறா. மூடிட்டான். போன லாக்டவுனில் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நாளையிலேருந்து லாக்டவுன் ஆரம்பிக்கிறான். என்னடான்னு பார்த்தேன், ஆர்த்தோ டாக்டர் எனக்கு ரொம்ப வேண்டியது. அவர்கிட்ட போனேன், ஒரு கட்டு ஒன்று போடு. அந்த மனுஷனும் போட்டுட்டார். போட்டது கையோடு அவரும் போட்டுக்கினார். நேராக நான் வீட்டுக்கு வரும்போது ஆட்டோவில் வந்து இறங்கினா என் வீட்டுக்கார் பதறி போய் என்னாச்சுன்னா, இந்த மாதிரி ஆகி போச்சுமா, லைட்டாக இது கிராக் இருக்குது, உடஞ்சி போச்சு, எலும்பு ஆகி போச்சுன்னு சொன்னாங்க, உடஞ்சி போச்சுன்னாங்க. அதனால் நான் மாவு கட்டு போட வேண்டிய நிர்பந்தம். என்ன பண்ணுறதுனே புரியல, உன் நிலைமையை நினச்சா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா. யோ வருத்தப்படாதியா, கவலையே படாத, ஃபுல்லாக ரெஸ்ட் எடு, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லி உத்தரவாதம் பண்ணி என்னை படுக்க வச்சுட்டா. இந்த லாக்டவுன் பீரியடு தப்பிச்சிட்டு இருந்தா வந்ததான் அவனுக்கு கோவம் வந்துடுது சார். ஃப்ரெண்டா நீ இதை ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லக்கூடாது. கஷ்டம்னா எல்லாருக்கும் போதுடா, அதில் நீ வேற என்ன நான் வேற என்ன அப்படின்னு அவன் கோபமாக போயிட்டான் சார். அவன் ஏன்னா அவன் பட்டப்பாடு அவன் தான் தெரியும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இமயமலை அடிவாரத்து 2 சாமியாருங்க 6 மாதமாக பார்க்குறான், பழகிறான், போகிறான். ஒரு நாள் மனசு விட்டு பேசுறதுக்கு உட்காந்துட்டான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் 2 பேர் உட்காந்தான்னா உனக்கு எவ்வளோக்குன்னு தான் கேட்பான். பிபி பேஷண்ட் 2 பேர் இருந்தால் உனக்கு எவ்வளோ இருக்குது, ப்ரெஷர் லோவில் இருக்குதா ஹையில் இருக்குதான்னு கேட்பாங்க. அதுதான் இயல்பு. அது
சாமியாருங்க சந்திச்சா என்ன கேட்பான், நீ எப்படி சாமியாரானேன்னா. அதுக்கு அவன் சொன்னான், ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் சாமியார் ஆகிட்டேன்னா. நீ எப்படி ஆனான்னா, நீ எந்த பொண்ணை லவ் பண்ணியோ அதை நான் கல்யாணம் பண்ணேன். அதில் ஃபெயிலியர் ஆகி தான் நான் இங்கே வந்தேன்னா. ஆக மொத்தத்தில் இப்படி அவஸ்தைப்படுற ஆண்களும் நிறைய பேர் இருக்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை விட பெரிய அது என்னன்னாக்கா, அன்றைக்கி ஒரு போலீஸ் கேஸ் ஒன்று வந்துடுச்சு. போலீஸ் கேஸ் வந்து பைக்கு ஹை ஸ்பீடில் போனேன்னு சொல்லி டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் பிடிச்சிட்டார். பிடிச்சி கொண்டு போய் அவனை போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்திட்டார். எஸ்ஐ விசாரிக்கிறார், என்னப்பா அவன் மேலே கேஸ் வந்துருக்குது, ஹை ஸ்பீடில் போனியாமா? நிஜமா ஒன்றே ஒன்று, என் சம்சாரம் தீபாவளிக்காக 4 நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்குது, அவளை கூட்டின்னு வர்றதுக்காக தான் நான் பைக்கை எடுத்துன்னு போகிறேன். எவனாவது பொண்டாட்டியை கூப்பிட்டு வர்றதுக்கு போகும்போது பைக்கை ஸ்பீடில் போவானா? நீங்களே யோசிங்க, உங்களுக்கு இந்த நிலைமை இருந்தால் நீங்கள் போவீங்களான்னா. இப்போ நான் அனுப்பியான், கேஸு ஃபைல் பண்ணாதப்போ அப்படின்ட்டான். ஏன்னா அவன் எங்கே பிடிக்கிறான்னா அங்கே பிடிப்பான். சார் வாழ்க்கையில் எல்லாம் தான் வரும், இன்பமும் வரும் துன்பமும் வரும், இரண்டு. இப்போ இவங்க தாக்கிறதெல்லாம் விட்டுடுவோம், தாக்குறது அது ஒரு ஜாலிக்கு மகிழ்ச்சிக்கு அதெல்லாம் உண்மையாது. இப்போ மன்னா சிங்காரவேலி இவ்வளோ ஏறி பாடிட்டார், எங்கே போகிறாரு? வந்ததுலேருந்து ஃபோன் பண்ணிக்கிறார் சார், வந்ததுலேருந்து ஃபோன் பண்ணிக்கிறாரு. நான் பண்ணலை, எனக்கு வந்து நோ சர்வீஸ்னு வருது. பரவாயில்ல, அது நோ சர்வீஸ்ன்னு சொல்லியாவது நம்ம தப்பிச்சிக்கலாம், ஒரு 3 நாளாவது நிம்மதியாக இருக்கலாம். விட்டு கொடுக்கறது அனுசரிக்கிறதுன்னா, ஒரு கல்யாணத்துக்கு பிறகு அந்த பெண்ணை பாதுகாப்பாக நம்ம நம்பி வந்த பெண்ணுன்ற ஒரே ஒரு நம்பிக்கையோடு அந்த பெண்ணை கட்டி காப்பாற்றுறான் பார்த்தீங்களா, அந்த ஒரு தன்மையும் குணமும் பெருந்தன்மையும் ஆணுக்கு தான் இருக்குது. நான் எவ்வளோ உள்ளன்னு கொஞ்சம் போகல, நேரம் இல்லை. அந்தம்மா ஏறி பாடும் சார், என்ன திருத்தணியில் கேட்டாங்க, திருச்செந்தூரில் கேட்டாங்க, திருப்பதியில் கேட்டாங்க, பழனியில் கேட்டாங்க, எல்லாம் மொட்டை அடிக்கிற ஊர். நம்மால் சேரில் உட்காந்துருப்பான் சார், மனசுக்குள்ள என்னென்னு சொல்லவே மாட்டான். மனசுக்குள்ள நினைப்பான், ஒரு வயலும் என்ன தவிர உள்ளூரில் கேட்கலடி, அதை நினச்சி பார்க்க மாட்டியா நீ? அவன் மனசுக்குள்ளே நினைப்பான் தவிர அதை கேள்வியாக வைக்க மாட்டான். அதனால் பல சிக்கல்கள், பல போராட்டங்கள், எதையுமே பொறுமையாக சார். நீங்கள் நான்லாம் சில இதெல்லாம் உண்மைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறேன். பக்கத்து வீட்டில் டிவி வேல்யூம் அதிகமாக சத்தம் போட்டால் அந்தம்மா சத்தம் போடுறாங்கன்னு அர்த்தம். இவனால் ஏற்று போராட முடியாது சார். இந்த சத்தத்தை கூடுதலாக வச்சுட்டான்னு வச்சுங்க, அந்த அம்மா என்ன கத்தனாலும் கேட்காது மற்றவங்களுக்கு. 2வது 1000 அமக்களை நடக்கும் சார், ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு சட்டையை போட்டு நம்மால் வெளியே வருவோம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நான் எத்தனை தடவை போயிருப்பேன் நான் சார். நான் கோவமாக போனேன்னு வச்சுங்க சார், கோவமாக போய் கிளாஸ் ரூமுக்கு போனேன்னு வச்சுங்க, கிளாஸ் ரூமுக்கு போனால் பையன் கண்டுபிடிச்சிடுவான் சார். ஏய் ஐயாவுக்கு இன்றைக்கி வீட்டில் சரியில்லை போலக்குதுடா, எல்லாரையும் திட்டுறான்னுமா. நான் அங்கே திட்ட முடியல சார், நான் எங்கே தான் திட்டுறது? அவன் தான் நான் சொன்னால் கேட்பான் கொஞ்சம். அதனால் அது அந்த மடைமாற்றம் தானே இது மனிதனுக்கு. எதையும் பொறுத்து கொண்டு நம்ம நம்பி வந்துட்டா விடியா போட்டோம். அம்மாவுக்கும் சப்போர்ட்டா, மனைவிக்கும் சப்போர்ட்டா, இதுவும் பாதிக்காமல் இதுவும் பாதிக்காமல், கூட பிறந்த தங்கையின் குடும்பம் வறுமையில் இருந்தாலும் தன் கட்டிய மனைவிக்கு தெரியாமலேயே கொடுத்து உதவுகிற ஆண்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார். அதுவும் பெண்ணு தானேன்னு இவன் தான் நினச்சி இறங்கி வரான்னா, ஒன்று சொல்லுங்கள், இறங்கி வருவது தான் ஏற்றத்துக்கு காரணமாக இருக்கும். அதனால தான் அவதாரம்னாலே இறங்கி வருதல்னு அர்த்தம். அடுத்தவன் துன்பத்தை தீர்ப்பதற்குத்தான் ஆண்டவன் அவதாரம் எடுத்து கீழே இறங்கி வருகிறான் என்றால், ஒரு குடும்பத்தில் இறங்கி வருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஆண் தான் விட்டு கொடுப்பதிலும் அனுசரிப்பதிலும் முன்னிற்கிறான் என்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். நான் என்ன கேட்குறேன், நமக்கு தான் வாழ முடியல, இதுவோ வெறுப்பாக இருக்குது, திட்டுறா, பேசுகிறா, அடிக்கிற, உரைக்கிறா, எல்லாம் நடக்குது, எதிர்ப்பாக இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? அப்போ எது கல்யாணம் பண்ணுறீங்க? இல்லை, நிம்மதிக்காக கல்யாணத்தை பண்ணுறான், அதுக்கு பிறகு நிம்மதியை தேடுறான். பல பேர், பல சிக்கல்கள் நிறையா இருக்குது சார். அதை கூட சில பேர் ஒரு தம்பியை கேட்டேன், உன் குலதெய்வம் என்னப்பா, நீ எந்த சாமியை ரொம்ப கும்பிடுவேன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடியான்னா. இது என்னடா இது, தீபின்ற மாதிரி காமு காப்பி போலக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் முருகனை,
இப்போ கும்பிடாத சாமியே இல்லை சாமின்னா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவீடு இருக்குது, ஒவ்வொரு வாழ்க்கை சூழல் இருக்குது இல்லையா? அந்த சூழலை தனக்கு பாதகமாக இருந்தாலும் தனக்கு சாதகமாக்கி கொள்ளுகிற பக்குவத்தை இந்திய மண்ணை பொறுவுல உலகத்தில் பொதுவாக வேலை நாட்டு கலாச்சாரத்தை விட்டுருங்க, நம்ம சமுதாயத்தில் எதையும் தாக்குதலையும் தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் ஒரு பெண்ணுக்கே இருக்கிற இயல்பான குணம். நான் ஒன்று கேட்குறேன், ஒரு வீட்டில் புருஷன் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார், வெளியூருக்கு போயிருக்கிறார், 10 நாள் ஆகும்னா அந்த அம்மா காய்கறியே சமைக்காது சார், நல்ல ரசம் வைக்காது சார், இருக்கிற மோரை ஊற்றி சாப்பிட்டுட்டு போயிடும். இல்லைன்னா தோசை மாவே 3 வேளையும் 2 அவரே இல்லை அப்புறம் எனக்கு என்னன்னு சொல்லி தன்னை தியாகத்திற்கு கொண்டு போகிற சிறப்பு ஒரு பெண்ணுக்கு தான் சார் இருக்கு. அதே அந்த அம்மா போயிட்டான், நம்மாள் வீட்டில் இருக்கிறான், இன்னும் அமக்கெல்லாம் நடக்கும் தெரியுமா? இவன் மட்டுமா, அவன் செட்டே உள்ள வந்துடும். அந்த அம்மா வந்த பிறகு 10 நாளாக அந்த வீட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அம்மாக்கெல்லாம் ஆயிருக்கு. அது 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 ஆனால் அந்த அம்மா ஒருபோதும் அப்படி செய்யாது இல்லையா? ஒரு குடும்பத்தில் பெத்த தாய்க்கு என்ன சார் பெருமை தெரியுமா? 10 பேர் இருக்கிற குடும்பத்தில் மொத்தமாக சமைக்கும். அது 10 பிள்ளைகளுக்கு அந்த எல்லா பிள்ளைகளுக்கும் போட்டுட்டு பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்ற ஒரே ஆத்மா பெத்த தாய் தான் சார். அந்த பாத்திரத்தை போய் பார்க்கும், அவ்வளவு பாத்திரமும் காலியாக இருக்கும், குழம்பு இருக்காது, சோறு இருக்காது, எதுவுமே இருக்காது சார். ஆனால் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு நிம்மதியாக போய் சந்தோஷமாக முகத்தை வச்சு தூங்கும் சார். ஏன் தெரியுமா? நம்ம சமைச்சது அத்தனை பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்களேன்னு சாப்பிட்டவங்களுக்கு வயிறு நிறையும், சாப்பிட்டவங்கள பார்த்து மனசு நிறையிற ஒரே தெய்வம், நடமாடும் தெய்வம் பெத்த தாயை தவிர பிரபஞ்சத்தில் யாரும் இல்லை. இப்படி பாருங்க, நாமே எல்லாரும் சாப்பிட்டாங்க, இவன் கடைசியில் போகிறான், நம்ம ஆள் பாத்திரம்லாம் காலியாகுது, இன்னும் ஆகும், பறக்கும் சார் ஒவ்வொரு பாத்திரம். 2 பாவிங்களா, ஒரு ஜீவன் இருக்குதுன்னு கூட தெரியாமல் அத்தனை பேரும் போட்டு தின்னுட்டான், பாத்திரத்தை தூக்கி எறிவான் சார். அந்த பொறுமை, நிதானம், அடுத்தவர்கள், அதுதான் தாய்மையின் அடையாளம். தாய் என்றாலே அன்பு. ஒரு தாய் எப்பொழுது ஒரு பெண்ணை தேடி திருமணம் செய்கிறாள் தெரியுமா? இந்த பரிபூர்ணமான அன்பையும் தியாகத்தையும் என்னால் முடியும் வரை செய்துவிட்டேன், இனிமேல் இதை தொடர்வதற்கு ஒரு பெண் என்னை போல் ஒருவள் தேவை என்பதனால் தான் பல இடங்களிலே தேடி 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 பொருத்தமான ஒரு பெண்ணை தேடி திருமணம் செய்து வைக்கிறாள். அது தொப்புள் கொடி உறவு, இது தாலி கொடி உறவு என்று இந்த உறவு தொடர்கிறது. பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் சார் பந்தம்னு பேர். சொந்த பந்தம்னானே பிறந்த வீட்டில் இருக்கிறது சொந்தம். சொந்த பந்தம் எது தெரியுமா? புகுந்த வீட்டில், பிறந்த வீட்டிலேருந்து வராங்க பார்த்தீங்களா, புகுந்த வீட்டிலேருந்து 2 வீடு சார் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில். ஆணுக்கெல்லாம் ஒரு இடம் சார். அதனால தான் எங்கள் கிராமத்தில் ஒரு பொன்மொழி உண்டு, கல்யாணமான ஒரு 6 மாதத்தில் என்ன புழு பூச்சி இருக்குதான்னு கேட்பான். புழுன்னா வேணல, என்ன கல்ச்சர் பாருங்கள், வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னா அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னார் சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனால் கிராமத்து பொன்மொழி சாதாரணதில்லை. புழுன்னா ஆம்பளை புள்ளைன்னு அர்த்தம், பூச்சின்னா பொம்பளை புள்ளைன்னு அர்த்தம். புழுன்னா ஒரே இடத்துல தான் நின்று கிடக்கும், எங்கேயும் போகாது, நவராது, இவன் அங்கேயே தான் இருப்பான். இது பூச்சிக்கு ரெக்கம் முளைஞ்சது பறந்து போயிடும், இன்னொரு வீட்டுக்கு போக போகிற பெண் என்பதனால் அது பூச்சின்னு சொன்ன. அப்போது புகுந்த வீடு பிறந்த வீடுன்னு 2 வீடு இருக்குது சார். 2 வீடு இருக்குது ஒரு பெண்ணுக்கு. பிறந்த வீட்டிலேருந்து நீங்கள், நான் கேட்குறேன், அண்ணா சிங்கார வேலையும் கேட்குறேன், ஐயாவுக்கு 30 வருஷம் அனுபவம் இருக்குது, தம்பியும் கேட்குறேன், இந்த உங்கள் வீட்டில் இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க ஐயா, ஒரு நாள் தங்க வேண்டியிருக்கு, அந்த ராத்திரி பூரா தூக்கம் வரலன்னு காலையில் சொல்லுவீங்க. புது இடத்துல என்னால் தூக்கமே வரலடா, பழகின இடத்த விட்டுட்டு என்னால் முடியல, ஒரு நாள் தூக்கத்தையே நம்மால் தாங்கிக்க முடியல, வரலன்றமே. 22-23 வருஷமாக தாய் வீட்டில் படுத்து தூங்கிய ஒரு பெண் உன்னை மட்டுமே நம்பி புகுந்த வீட்டுக்கு வரால, அவன் எப்படியா தூக்க முடியும்? அறிமுகமில்லாத பழகாத உன்னுடைய தாயையும் தந்தையும் தன்னுடைய தாய் தந்தையாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவத்தை அவள் கூடிய விரைவில் பெற்றுக்கொண்டு அந்த இல்லறத்தை நல்லறமாக நடத்துகிறாள் என்றால் ஒரு பெண்ணுக்குத்தான் அந்த வல்லமையும் வலிமையும் இருக்கிறது. பொண்ணு பார்க்கறதுக்கு அண்ணா சிங்காரவேலு 200 பேரோட போகிறாரு. தாலி கட்டின பொண்ணு அந்த பொண்ணு தனியாக வீட்டுக்கு வருது. உண்மைதானுங்க? தனியாக வர பெண்ணு எல்லாத்தையும் அனுசரித்து விட்டு கொடுக்குமா? பக்கத்துணையோடு போகிற நம்ம
அதை செய்வோமா அப்படியும் ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? வாழ்க்கை என்ன லேசான விஷயம் இல்லைங்க ஐயா. வாழ்க்கை கடவுள் கொடுத்த கொடை. இன்னாருக்கு இன்னார்னு நாம் தேடிக்கிட்டு இருக்கோம் சார், அவ்வளோதான் சார். இன்னாருக்கு இன்னார் என்பது இறைவன் எழுதி வைத்த தீர்ப்பு. அது அந்த தீர்ப்பை இந்த பிறவி வாழ்வது ஒரு பிறவி, இன்னொரு அடுத்த பிறவி இருக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண வேணாம். அது யாருக்கு தெரியும்? அது இருக்குதோ இல்லையோ. இந்த பிறவி நிஜம், இந்த மனைவி நிஜம், இந்த மக்கள் நிஜம், இந்த நண்பர்கள் நிஜம், இந்த உறவுகள் நிஜம். சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னை வைத்திருப்பாய் இறைவான் ஒரு பிரார்த்தனை வைங்க போதும், வாழ்க்கை முழுவதும் கொண்டாட்டமாகவே இருக்கும். அப்போ இருக்கிறவங்களை கொண்டாடக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வருகிற போது தான் இந்த விட்டு கொடுக்கறதும் அனுசரிக்கிறதும் ஆகிய குணம் நமக்கு வரும். சாதாரணமான விஷயம் இல்லை சார். 1000 இருக்கும், சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கட்டும் சார். இந்த மாதம் அழகாக சொன்னாங்க, திருமணத்துக்கு ஆண் தனியாக போகிறதும் பெண் தனியாக போகிறதும் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேசணும். இதெல்லாம் மணிக்கணக்கில் பேச வேண்டிய தலைப்பு, நேரம் இல்லாதனால சுருக்கமாக ஒன்று சொல்லி முடிவு பண்ணிடுறேன். ஒரு 92 வயசு ஒரு பெரியவர், 2 பெரியவரை நான் காட்டுறேன். 92 வயசு பெரியவர் ஒருத்தர், அவரை போய் பார்க்குறதுக்கு வெளிநாட்டிலேருந்து அவர் நண்பர் வந்துட்டார். அவர் தோட்டத்தில் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிங்கிறார், டியூப்பு போட்டு ஊற்றிங்கிறார். அப்போ வந்தவன் கேட்குறான், எப்பா நல்லா இருக்கியா? சரி சரி. இவரை பார்த்துட்ட உடனே தான் மனைவியை கூப்பிடுறார். அந்த அம்மாவுக்கு 87. அம்மாடே செல்லாம் பட்டம்மா, என் வைரம் வாடிம்மா, என் ஃப்ரெண்டு வந்துக்கிறான், ஒரு கப்பு டீ கொண்டாயேன். அந்த அம்மாவும் டீ கொண்டாந்து கொடுத்து போய் சாப்பிட்டான். அந்த அம்மா உள்ளே போயிட்டு இவன் கேட்டான், அந்த ஃப்ரெண்டு, இந்த வயசுலேயுமாடா எம்மாம் பாசம், வைரம்ன்ற பட்டுன்ற தங்கம்ன்ற. அது அந்த பெரியவர் சொன்னார், அவள் பேர் என்னான்னு 3 வருஷமாக மறந்து போச்சுரா, நான் இன்னமும் சொல்லி வண்டி ஓட்டிங்கிறேன். அப்போ நம்ம ஒன்று நினைக்கணும் சார், பெற்றவங்க வச்ச பேர் மறந்தாலும் இவன் ஆசையாக வைக்கிற அன்பு பெயர் அழகாக அந்த அம்மையாரை வாழ வைக்கிறது இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் சார் முதிர்ச்சி, வளர்ச்சி. இன்னும் சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னொரு பெரியவரை காட்டுறேன். அவருக்கும் 92 வயசு. அவருக்கு எந்திரிக்க முடியல, அப்படியே சேரில் உட்காந்துங்கிறார். அப்போது அவரை பற்றி கேட்குறாங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்களே, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆரோக்கியமாக இருக்கிறார், பேசுகிறார். அவர் ஒரு சான்று கொடுக்குறார், ரொம்ப அருமையான செய்தி, நான் ரசிக்கிறது. புதுமலர் அல்லல் காய்ந்த பொற்கட்டு. கல்யாணமான போது புது மலர், பூத்த மலர் போல என் கண்களுக்கு விருந்தளித்தாள். இப்போ எப்படி இருக்கா தெரியுமா? காய்ந்த புற்கட்டு. பச்சை புல்லு கூட இல்லை, பச்சை புல்லை காய வச்சுட்டா அது வாடி வதங்கி சுருங்கி போயிடுதில்ல, காய்ந்த புற்கட்டு போல் இருக்கிறது அவள் உடம்பு. வாடி வதங்கி வற்றிய எலும்பும் தோலுமாக இருக்கிறாள். புது மலர் அல்லள் காய்ந்த புற்கட்டு, சதிராடும் நடையல் அல்லள். கல்யாணான புதுசில் டங்கு டங்கு டங்குன்னு நடப்பா, பூமியே அதிரும். தள்ளாடி விழும் மூதாட்டி. இப்போது செவத்தை பிடிச்சிக்கிட்டு எங்கே விழுந்துருமோன்னு பயந்துக்கிட்டே போகிறா. சதிராடும் நடையல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம். அவளுடைய முகம் ஆரம்ப காலத்தில், திருமண காலத்தில் பூரண நிலவு போல் இருந்தது. நான் கூட ரசித்து பாடினேன். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய், ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ. வான சோலையிலே பூத்ததனி பூவோ நீதான், சொக்கவெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ. காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போன்னு அவளை வர்ணிச்சு பாடுனண்டா, வர்ணிச்சு பாடின. மதியல்ல முகம், வரல் நிலம். தண்ணி இல்லாத ஏரி பாலமாக வெடிச்சிருக்கான், முகம் இப்போ அப்படி இருக்குடா, சுருக்கத்தால் வெடித்து இருக்கிறது. வரல் நிலம். எது எனக்கு இன்பம் தந்தது தெரியுமா? அவள் இருக்கின்றாள் என்று ஒரு வார்த்தை என் செவியில் கேட்டுக்கொண்டே.
அவள் இருக்கிறாள் 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 என்று கேட்கிற போதெல்லாம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று அந்த அனுபவ முதிர்ச்சியில் அந்த பெரியவர் சொல்கிற அழகிய வார்த்தையை பாவேந்தர் அந்த முதியோர் காதல் வெளிப்படுத்துகிறார் என்றால் இந்த நெஞ்சம் நெகிழ்ந்து அந்த முதிர்வில் தான் அந்த அன்பினுடைய அற்புதம் ஆனந்தம் அத்தனையும் தெரியும் என்றால் இங்கே இருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போங்க. உங்கள் மகளை நீங்கள் ஒரு மணமகனுக்கு மாப்பிள்ளைக்கு தேர்ந்தெடுத்து திருமணமாக்கி கொடுக்குறீங்களே, உங்களை விட்டு வீட்டை விட்டு வெளியே செல்லுகிற அந்த பெண் எத்தனை நெருக்கடியில் அவள் செல்லுகிறாள். எத்தனை நெருக்கடியில் செல்லுகிற போது அவளை நீங்கள் எத்தனை சுமைகளை வலிகளை உள்ளே வெளிப்படுத்தாமல் தாங்கிக் கொண்டு அவளை வழியனுப்பி வைக்கிற ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் அந்த எண்ணத்தை நினைத்து பாருங்கள். அது ஒரு ஆணுக்கு சாத்தியமாகாது என்பதனால்தான் பெண்ணை கட்டி கொடுத்தார்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா? என்னைய வாழ்க்கைப்பட்டாள் என்று தான் சொல்லுவாங்க. இப்போ அண்ணா சிங்கார வேலை பார்த்து உன்னை எங்கே வாழ்க்கைப்பட்ட கேட்க முடியுமா? உன்னை எங்கே கட்டி கொடுத்தாங்கன்னு கேட்க முடியும் இல்லையா? ஒரு குடும்பத்தை கட்டி ஆளுகிற வல்லமையும் பெருமையும் எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு தன்னை தியாகியாக்கி கொள்ளுகிற ஒரு படிக்கும் செல்லக்கூடிய சிறப்பும் பெருமையும் அற்புதமும் ஒரு பெண்மைக்கே உரியதான ஒரு சிறப்பு என்பதனால்தான் ஆண்டவன் பெண்மையை மென்மையாக படைத்தான், ஆடவனை வன்மையாக படைத்தான். மென்மைக்குள் தான் என்றைக்கும் மேன்மை சிறக்கும் என்றால் விட்டு கொடுப்பது, அனுசரிப்பது, அதற்கு மேலாக தியாகத்திற்கு தன்னை ஆளாக்கி கொள்வது என்ற அம்சங்களிலே ஒருவேளை விட்டு கொடுப்பதில் ஆண் சிறந்திருக்கலாம். விட்டு கொடுப்பதிலும் அந்த சூழலை அனுசரித்து போவதிலும் சொல்லப்போனால் கொண்டவனையும் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலையும் வருகிற ஒரு நிர்பந்தம் நெருக்கடி ஒரு பெண்ணுக்கு இருக்கிற காரணத்தினால் இந்த பகுதிக்கு ஆணுக்கு 49 மதிப்பெண், பெண்ணுக்கு 51 மதிப்பெண். எனக்கு முன்னால் அன்பு சகோதரி பர்வீன் அவர்கள், இந்த பர்வீன் எப்போ பேச வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எது பேசினாலும் நம்புற மாதிரியே பேசிட்டு போயிடும். பிரமிப்பு ஏற்படுத்தும். அது புரிஞ்சதுக்குள்ள முச்சிடும். வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா, ரொம்ப சிம்பிளான தலைப்புங்க இது. இது உடனே கீட்ஸு சோசியலிசம். நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, வாழ்க்கை என்பது போராட்டமா பூந்தோட்டமா? அதை ஒரு மனுஷன் 6 அறிவு இருக்கு சரியா, அதுக்கு தான் கடவுள் 6 அறிவு கொடுத்தார். ஆக வாழ்க்கையை பூந்தோட்டமாக பார்க்க வேண்டும், இல்லை பூந்தோட்டமாக மாற்ற வேண்டும். இந்த ரெண்டுத்துக்கும் இல்லைன்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும் சார். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஃப்ளைட்டில் போகிறது ஒரு மகிழ்ச்சி, கம்பீரம், கௌரவம் இல்லையா? ஆனால் எத்தனை பேர் பாருங்க, ஃப்ளைட்டு உள்ளே ஏறி உட்கார்ந்து புறப்படுறதுக்கு முன்னாலங்க அந்த ஹேர் ஹோஸ்டெல்லாம் அழகாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. புறப்படுறதுக்கு முன்னால் சொல்லுவாங்க, சார் ஒருவேளை ஃப்ளைட்டில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, எப்போ டிக்கெட் வாங்கிறதுக்கு முன்னால் சொல்ல மாட்டான், ஏறி உட்கார்ந்து கதவெல்லாம் மூடிடுவான். புறப்பட போது அப்போ சொல்லுங்க, பறக்கும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. கவலைப்படாமல் உங்களுக்கு ஏர் பேக் ஒன்று சீட்டுக்கு கீழே வச்சிருக்கிறோம், அதை எப்படி போட்டுக்கணும்னா அப்படின்னு போட்டு காமிப்பாங்க சார். யாராவது கேட்டிருக்கோமா இன்னைக்காவது, இந்த பார் அந்த அர்ஜென்ட்டில் உன்னை தேட முடியாது, ஏன் ஏர் பேக்கை என்கிட்ட கொடுத்து நான் இப்போவே ஊதி பார்த்துக்கிறேன். ஆமாங்க, செக் பண்ணணும்ல, உயிர் நம்மளது இல்லை, செக் பண்ணணும்ல. இதெல்லாம் நீ டிக்கெட் வாங்கிறதுக்கு முன்னால் சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோம், சார் போராட்டம் தான், ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், சிச்சி பத்திரமா போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒருவேளை இல்லைன்னா போய் சேர்ந்துருவோம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஆக எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நினைக்க கற்றுக்கணும் சார். டி ராஜேந்தர் எத்தனை வருஷம் முன்னால் சொன்னார், அப்போ கூட உங்களுக்கு தெரியல. ரோஜாவில் முள் இருக்குன்னு பார்க்கக்கூடாது, முள்ளடுவில் ரோஜா இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய பார்வை. அவர் சொல்லியே நீங்கள் திருந்தலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சில பேர் அப்படியே இருக்கான் சார், அப்படியே இருக்கான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜோசியத்தில் நம்பிக்கை போயிட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்கிறான், நேற்று ஜோசியர்கிட்ட போனேன், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசுன்னா. என்னடாண்ணா, எனக்கு ஆயுசு ரொம்ப கம்மியானா. என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை 90 வயசு வரையும் தான் இருப்பேன் நான். அப்புறம் என்ன, அதுக்கு மேலே இருந்து என்னடா பண்ண போகிற? 120 வருஷம் இருந்து ராமானுஜர் மாதிரி ஆன்மீக புரட்சி பண்ண போறியா? நீ கட்சி வரையும் பென்ஷன் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு லாஸ் பண்ண போகிற.
90 வயசு போறாரா சார்? ஜோசியமே பொய். அதை பார்த்துட்டு 90 வயசு ஜாஸ்தி. ஆனா அதுக்காக இவன் 45 வயசுல இருந்தே கவலைப்பட ஆரம்பிச்சுட்டானே, இதை போய் போராட்டம்னு சொல்லுவானுங்க. என்ன வாழ்க்கை சார்? அப்படிதான் சார் இருக்கும் வாழ்க்கையில். சார் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு, நான் பார்த்துருக்கேங்க, கஷ்டப்பட்டு பஸ்ஸு ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம போகிற பஸ் வரும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். கஷ்டப்பட்டு ஏறி நிற்க இடம் இல்லாமல் அடுத்தவன் நம்ம காலை மெரிச்சின்னு நிற்பான். நீங்கள் ஏறி நின்று பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகி பின்னால் திரும்பி பாருங்களேன், அதே நம்பர் பஸ்ஸு காலியாக வரும். பார்த்துக்கிறீங்களா? அதான் வாழ்க்கை. நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு வேற போவோம். அதுக்கெல்லாம் கவலைப்பட முடியாதுங்க. எல்லாமே அப்படிதான். சில பேர் கியூவில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம நிற்கிற கியூ இருக்குல்ல, நவரவே நவராது. அடுத்த கியூ சீக்கிரம் போகும். இருடா 5 நிமிஷம் இருடா வந்துடும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, இந்த கியூவில் கொஞ்சம் நேரம் நிற்பான், அது கொஞ்சம் போனோன்னா அதில் போய் கிட்டுவான், அப்புறம் அது நிற்க இது போகும், அப்புறம் இதில் வந்து நின்றுடுவான். சார் கட்சி வரையும் அவன் கியூவில் தான் நிற்பான் 1 ஹவருக்கு மேலே. ஏன்? இந்த போராட்டன்ற கேஸு தான். எல்லாத்தையுமே ஈஸியாக பார்க்க கற்றுக்கணுங்க. எல்லாத்துக்குமே கவலைப்பட்டா வாழ்க்கை போராட்டம் தான். இப்போ பெட்ரோல் விலை 100 ரூபாய் ஆயிடுச்சு. பெட்ரோல் விலை ஏறுது ஏதோ எல்லாம் பிபி ஏற்றக்கூடாது, டெய்லி அதை படிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நாடு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சா நமக்கு தேவை நம்மளுடைய மகிழ்ச்சி. அதனால நம்ம என்ன பண்ணணும், படுக்கும் போகும்போதே நாளைக்கு காலையில் பெட்ரோல் 1 ரூபாய் ஏறிடும் அப்படின்னு நினச்சி படுத்துடணும். காலைல எழுந்து பேப்பர் பார்த்தா 68 பைசா தான் ஏறி இருக்கும். அப்போ நம்மளுக்கு 32 பைசா லாபம். வாழ்க்கை அதுதான் பூந்தோட்டம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க, சந்தோஷமே இல்லைங்க. டேய், கல்யாணமும் பண்ணிக்கணும், சந்தோஷமாகவும் இருக்கணும், எதுக்கு? ஏதோ ஒன்றுத்துக்கு ஆசை பண்ணு. அந்த சந்தோஷன்றது கல்யாண காம்போல வராது. இது இல்லைங்க. அதுக்கப்புறம் சொல்கிறான், பேசாம சாமியாரா போயிடலான்னு நினைக்கிறேன்னு. ஆனால் லூசு, சாமியாரே சந்தோஷமா தனியாக தீவு வாங்கின்னு இருக்கிறான். இன்றைக்கு உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரே ஆள் அவன் தான் சார். இல்லை உண்மைதானே? சந்தேகம் தான் நடுவரை கேளுங்க. கைலாசாக்காவு தான் ஆன்மீக ஆலோசகர். எதுவாக இருந்தாலும் சரிங்க சார், சமாளிக்கணும் சார். அதுதான் நீங்கள் போராட்டம் ரொம்ப பெருசு இல்லை, நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் தான். எங்கள் எச்சோடிங்க லேடி எப்பவும் திட்டுவாங்க, அதுவும் ஜென்ஸுனா ரொம்ப திட்டுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரே நாள் போனேன், வாட்மேன் மோகன சுந்தரம், நீங்கள் லேட்டாக வந்துட்டு அட்டாச்சு. டக்குன்னு நான் பண்ணேன், மேம் நீங்கள் போட்டிருக்க சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேம்னு. முடிஞ்சு போச்சு. ரியலி எங்கள் ஹஸ்பண்டு கூட வீட்டில் அதான் சொன்னார் காலையில் இருந்துச்சு. அந்த ஆள் வீட்டிலே கிண்டல் பண்ணி அமிச்சிக்கிறான். சில பேர் காது ஷார்ப்பாக இருக்கும், எனக்கு கூட தான் காது ஷார்ப்பாக இருக்குது, ஆனால் சில நேரத்தில் காது செவிடு மாதிரி தான் இருப்பேன். வேறு வழி கிடையாது, இல்லைன்னா டென்ஷன் ஆகணும். வாழ்க்கையை அழகாக வாழ கற்றுக்கணும். வீட்டிலங்க என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, என் பையனை அவ்வளோ கொஞ்சுவா, பேபி பேபி பேபின்றா. நம்ம இருக்கும்போது அவனை திட்டுறா. சத்தியமாக சொல்கிறான், அதை அவனை தான் திட்டுறாளா நம்மளை திட்டுறாளா ஒன்றும் புரியாது. எனக்குன்னு வந்து வாட்சியடான்றா. என்ன சொன்ன மாதிரியே இருக்கும். எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்குலாம் மண்டையில் ஏறாதா, இன்னும் எத்தனை வருஷம் உங்க கூட குப்பை கொட்டணுமோ, இதெல்லாம் பையனை பார்த்து சொல்கிறா. இல்லை, நம்மளை பார்த்து தான். நம்ம அதுக்கெல்லாம் வந்து கவலைப்படக்கூடாது சார். சொந்தக்காரன் எவ்வளோ கஷ்டம் சார். சார் கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு இவங்க சொன்ன மாதிரி இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுத்து எங்கள் மாமாவை கூப்பிட்டா, கிரகப்பிரவேசம் அன்றைக்கி எங்கள் மாமா வந்து சொல்கிறாரு, வாஸ்துப்படி உங்கள் வீடு சரியில்லைன்னாரு. கிரகப்பிரவேசத்துக்கே சொல்கிறான் சார் மாமா, வாஸ்துப்படி உன் வீடு சரியில்லைன்னு. ஏன் மாமான்னு? எப்போவுமே படிக்கட்டு வந்து லாபம் நஷ்டம் லாபம் அப்படி இருக்கணும். உன் படிக்கட்டு வந்து நஷ்டம்னு இறங்குது, நஷ்டத்தில் கால் வச்சா நஷ்டமாயிடும். கிரகப்பிரவேசத்துக்கு வந்தவன் சார். அருளுரை பாருங்கள் காலையில் சொந்தக்காரன். என் ஒய்ஃபு உடனே பேசாமல் படிக்கட்டு இச்சிடலாமான்றா. இப்போ தான் கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறேன். அன்றைக்கே வா நான் சொன்னேன் இல்லை விடு. ஆனால் ஒன்று பாருங்கள், என்னதான் இருந்தாலும் அந்த மாமா சொன்னது மைண்டில் ஏறிக்கினே இருக்கு. சரியா? இப்போ தான் வீடு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம், அதனால் படிக்கட்டும் இடிக்க முடியாது. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். வாழ்க்கையே இதுதான், பூந்தோட்டமாக மாற்றுறது. வருவேன், படிக்கட்டுக்கிட்டே நிற்பேன், கங்காரு மாதிரி ஒரே தாவு டொங்குன்னு. எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸாக ஆயிடுச்சு. எங்கள் மாமா படி வாஸ்து லாபம்னு. இப்போ என் பையன் என்னை விட அழகாக குதிக்கிறான். நம்ம வாரிசு எப்படி இருப்பான்? அதனால் வாழ்க்கைன்றது போராட்டம் சார். வைரமுத்து ஒரு வரி அற்புதமாக சொல்லுவார், சில நாழிகை வாழும் சிற்றீசல்கள் கூட வெளிச்சம் தேடும். அது வெளிச்சத்தை தேடுது. ஆனானப்பட்ட மக்கள்
வெளிச்சத்தை தேட வேண்டும். இந்த வாழ்க்கை என்பதை நீங்கள் எப்போவுமே நேர்மறையாக பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம். எதையுமே எங்கள் அணியில் சொன்ன மாதிரி அதை எப்போவுமே நெகட்டிவாக பார்த்தா போராட்டம்தான். நாம் பூந்தோட்டமாக மாற்றி இந்த உலகத்தை புதுப்பிப்போம். நன்றி, வணக்கம்.